ஹாய் கேஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்? ஹிடன் செக்லீடர் சீசன் 1 எபிசோட் 3 பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது, மறக்காம போய் செக் பண்ணிட்டு வந்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஸ்டோரி வந்து புரியும். அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாரும் மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு பாருங்க. போன எபிசோட லாஸ்ட்டில் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் ஸ்வாட் ஸ்கில்ல ப்ராக்டிஸ் பண்ணுறது கொடுக்குறான். அவங்களும் பயங்கரமாக ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டு ஹீரோ மேலே செஞ்சு காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட கேட்குறாங்க, மாஸ்டர் நீங்களும் ஏதாவது எங்களுக்கு ஸ்வாட் ஸ்கில்ல செஞ்சு காட்டுங்கன்னு. ஹீரோ அதுக்கப்புறம் அவங்களை வந்து பேசி அந்த இடத்துல வந்து சமாளிச்சிருவான். அதோட தான் பார்த்தீங்கன்னா போன எபிசோட் வந்து முடிஞ்சிச்சு. எபிசோட் ஸ்டார்டிங்ல அந்த கோஸ்ட் கிங் செக்ட் தான் காட்டுறாங்க. அந்த கிங் பாத்தீங்கன்னா அவரோட பையனை இந்த இடத்துல ஸ்டூடெண்டா சேர்றதுக்கு அனுப்பி வச்சிருக்காரு. அந்த கோஸ்ட் கிங் செக்டோடைய லீடர் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு இருப்பா. அப்ப அந்த பிரின்ஸ் சொல்றாரு, நான் அந்த இடத்துல ஸ்டூடெண்டா சேர்றதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு. அப்ப அங்க இருந்த எல்டர் என்ன சொல்லுவான்னு பாத்தீங்கன்னா, நீ இங்க இடத்துல ஸ்டூடெண்டா சேரணும்னா கீழே முட்டி போட்டு மாஸ்டருக்கு மரியாதை கொடுத்தனால ஸ்டூடெண்டா ஏத்துக்கிற அப்படின்னு சொல்றான். அதை கேட்டவொடனே பாத்தீங்கன்னா அங்க ஜெனரல் பக்கத்துல இருப்பாரு. அவர் பாத்தீங்கன்னா கோவமாறாரு, எங்களோட பிரின்ஸே நீ வந்து கீழே முட்டி போட சொல்றேடா அப்படின்னு. அப்ப அந்த எல்டர் சொல்றான், எங்களுக்கு உங்க பிரின்ஸ் எல்லாம் கணக்கு கிடையாதுடா, முட்டி போட்டாதான் ஸ்டூடெண்டா சேர்த்துக்கோ அப்படின்னு. அவன் அப்போ முட்டி போடணும்னு போகும்போது டக்குன்னு ஒருத்தர் வந்து அந்த பொண்ணை துரத்திட்டு போன நம்ம ஆளுங்க எல்லாருமே செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்றான். இதை கேட்டோடனே அந்த கோஸ்ட் கிங் செக்டோட ரேட்டு பயங்கரமா கடுப்பாயிட்டு அவனை வந்து போட்டு தள்ளிடுறான். அதாவது அந்த தகவல் சொன்னாலே அவனை போட்டு தள்ளிடுறான். அப்ப அந்த எல்டர் பார்த்தீங்கன்னா கதற ஆரம்பிச்சிடறான், லீடர் நீங்க கோவப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், கண்டிப்பா அந்த பொண்ணை நான் பிடிச்சிருவேன், நீங்க கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்லுவான். அவனு பார்த்தீங்கன்னா ஓகே சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பிடுறான். அடுத்த சீனே நம்ம ஹீரோவை தான் கட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஜாலியா படுத்துக்கிட்டு இருப்பானா, அந்த சிஸ்டம் சொல்லுது நீங்க வந்து உங்களோட லக்கியஸ்ட் ஸ்டூடெண்ட் வந்து தேர வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு. அப்படியே வெளியே இந்த பொண்ணை காட்டினா இவ பார்த்தீங்கன்னா பயங்கரமா வந்து ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அவளோட பவரை வேற லெவலில் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்க. ஃபர்ஸ்ட் சொல்றான், வேற லெவல் சிஸ்டர், நீங்க சூப்பரா பவர்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு. அப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த கோஸ்ட் கிங் செக்ட் சேர்ந்த எல்லாருமே வந்துடுறானுங்க. அப்புறம் என்ன ஃபைட் அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணிடுறானுங்க. நம்மளுங்களும் பயங்கர பவர்ஃபுல்லாக தானே இருக்காங்க. வந்து எல்லாரையும் அப்படியே ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த இடத்துல பொழந்துக்கிட்ட ஆரம்பிச்சுறாங்க. கொஞ்ச நேரத்துல அங்கே ஆளுங்க எல்லாரையும் அடிச்சு காலி பண்ணிடுறாங்க. அப்போ அந்த எல்டர் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பிரின்ஸை போக சொல்றான். பிரின்ஸும் அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கான். அப்போ பிரின்ஸ் என்ன சொல்றான்னா, இல்ல நானா போய் அட்டாக் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்போ பக்கத்துல இந்த ஜெனரல் சொல்றாரு, பிரின்ஸ் நான் வேணா போயிட்டு அட்டாக் பண்ணட்டுமா அப்படின்னு. அப்ப பிரின்ஸ் என்ன சொல்றான், சரி தேவையில்ல நானே போயிட்டு அட்டாக் பண்றேன் அப்படின்னு. அட்டாக் பண்றதுக்கு முன்னால நம்மளும் கிட்ட மன்னிப்பு வேற கேட்கறாங்க, உங்களை அட்டாக் பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அப்படியே அவங்க ரெண்டு பேரும் அந்த பிரின்ஸ் கூட போயிட்டு பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பிரின்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லா தான் வந்து இருக்கா. இவங்க ரெண்டு பேரும் பிரின்ஸ் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்களே, அந்த கேப்ல அந்த கோஸ்ட் கிங் செக்டோட எல்டர் பார்த்தீங்கன்னா பவர்ஸை கேதர் பண்ணி இவங்களை அட்டாக் பண்ணிடுறான். அந்த அட்டாக்ல பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மாட்டிக்கிறாங்க. அப்ப சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட உங்களோட லக்கியஸ்ட் ஸ்டூடெண்ட்டை கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அதே சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஹீரோக்கும் அப்படியே பயங்கர டார்ச்சரா இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த இடத்துல டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு. ஹீரோ கத்திட்டே ஓட ஆரம்பிச்சிடறான். அந்த கோஸ்ட் கிங் செக்டரோட எல்டர் பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்களை பிடிச்சி அந்த இடத்துல கட்டி வச்சிருக்கேன். வழக்கம் போல தான் இவங்களை சாவடிக்க போற விஷயத்த அவங்க கிட்டே வந்து இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கா, நீங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாக போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாட் எடுத்து நம்ம பிரின்ஸ் கையில கொடுத்து இந்தடா இவங்களை போட்டு தள்ளுறா அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா அந்த லக்கியஸ்ட் ஸ்டூடெண்ட் யாருன்னு அந்த சிஸ்டம் காட்டுது. அந்த பிரின்ஸ் தான். ஹீரோக்கு பிரின்ஸ்னே பயங்கர சந்தோஷமா போயிடுது. இப்பதான் ஹீரோ அங்கே நடக்கிற பிரச்சனையை பார்க்கறாரு. என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஒழுங்கா விட்டுட்டு இங்க ஓடி போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவானே. அப்போ அந்த கோஸ்ட் கிங் செக்டர் எழுது சொல்றான், டே நாங்க யார் தெரியுமா, நாங்க கோஸ்ட் கிங் செக்டர் சேர்ந்தவங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லுவான். நீ எவன வேணா இருந்துட்டு போ, என்னோட ஸ்டூடெண்ட்டை ஒழுங்கா விட்டுட்டு ஓடிடலாம், அவனை போட்டு தள்ளிடும் அப்படின்னு ஹீரோ சொல்றேன். இதை கேட்டவனே அந்த எல்ரு பயங்கரமா கடுப்பாயிரான். ஃபர்ஸ்ட் இவங்க ரெண்டு பேரும் போட்டு தள்ளுற அப்படின்னு நம்ம பிரின்ஸுக்கு ஆர்டர் கொடுத்துறான். அப்போ நம்ம ஸ்டூடெண்ட் சொல்றாங்க, டே எங்க மாஸ்டர் இருக்கிற வரைக்கும் எங்களை கொல்ல முடியாதா அப்படின்னு. அவங்க பயங்கர கான்பிடென்ட்டா இருக்காங்க. அந்த பிரின்ஸ் இவங்களை கொல்லலான்னு போவான், ஆனா அவங்களை கொல்ல மாட்டான், அவங்களை காப்பாத்திடுறாங்க. உடனே அந்த கோஸ்ட் கிங் செக்டர் ஆளுங்களும் அவங்களை பிடிக்கிறதுக்கு துரத்த ஆரம்பிச்சுறாங்க. இவங்க அப்படியே தப்பிச்சு நம்ம ஹீரோ கிட்ட வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா, டக்குன்னு அந்த தண்ணிக்குள்ள இருந்தா அந்த ஸ்மால் வேர்ல்டு ஆக்டிவேட் பண்ணி விட்டாரா. அந்த ஸ்மால் வேர்ல்டுக்குள்ள அந்த கோஸ்ட் கிங் செக்டரோட ஆளுங்க மட்டும் போக மாட்டாங்க, நம்மளும் சேர்ந்து உள்ள போயிடறாங்க. ஹீரோ யோசிக்கிறான், நான் கொஞ்சம் சொதப்பிட்டம் போலே அப்படின்னு. ஆனா அந்த தண்ணிக்குள்ள நம்ம ஹீரோட பெட்டு இருக்கு இல்லையா, நம்மளுங்க எல்லாரும் அந்த பெட்டு மேல வந்து ஏறிடுறாங்க. அப்படியே அந்த பெட்டு மேல ஏறி அங்க இருந்து பாத்தீங்கன்னா தப்பிச்சிடறாங்க. அங்க இருந்து அந்த பெட்டு பாத்தீங்கன்னா அவங்களை தூக்கிட்டு வந்து வெளியே போட்டுடுது. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த பிரின்ஸ் கிட்ட என்ன சொல்றான், டே தம்பி நீ என்னோட ஸ்டூடெண்டா சேரணும், அதுதான் உனக்கு எழுதப்பட்ட விதி அப்படின்னு நம்மளாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த பிரின்ஸ் பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லாம டக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே மாஸ்டர் நான் உங்க ஸ்டூடெண்டா சேர்ந்துறேன், என்ன நீங்க சேர்த்துங்க அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ அந்த ஜெனரல் சொல்றாரு, பிரின்ஸ் நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. அப்போ பிரின்ஸ் சொல்றான், ஜெனரல் நீங்க போயிட்டு இது எங்க அப்பாட்ட சொல்லுங்க, நான் கண்டிப்பா இந்த இடத்த விட்டு வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அவரு பார்த்தீங்கன்னா வேற வழி இல்லாம அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அவன் ஸ்டூடெண்டா சேர்ந்ததால பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு நிறைய ரிவார்ட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கிடைச்சிருக்குது. சிஸ்டம் சொல்லுது அவங்ககிட்ட வந்து ட்ரூ டிராகன் பாடி இருக்கு அப்படின்னு. நம்ம ஹீரோ போயிட்டு அந்த பிரின்சிபால கை வைப்பானா, உடனே அந்த ட்ரூ டிராகன் பாடி பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆயிடுது. அதுக்காகவும் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு ரிவார்ட் கொடுக்குது, டிராகன் போனை வந்து ரிவார்டா கொடுக்குது. ஹீரோ சந்தோஷப்படுறான், அப்பயாச்சும் ஒரு நல்ல ரிவார்டா குத்திச்சு அப்படின்னு. ஆனா அந்த டிராகன் போனை பார்த்தீங்கன்னா ஹீரோல யூஸ் பண்ண முடியாது, அந்த பிரின்ஸால மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அந்த பிரின்ஸ் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கா, ரொம்ப நன்றி மாஸ்டர் என்ன ட்ரூ டிராகன் பாடி ஆக்டிவேட் பண்ணி கொடுத்ததுக்கு. அப்ப ஹீரோ சொல்றாடே, இப்போ நீ வந்து ஃபவுண்டேஷன் பில்ட் பண்ற ஸ்டேஜுக்கு வந்துட்டு, அதனால அந்த டிராகன் போனை யூஸ் பண்ணி உன்னோட ஃபவுண்டேஷனை வந்து நீ பில்ட் பண்ற அப்படின்னு. அந்த டிராகன் போனை பார்த்த உடனே அங்க இருந்தா எல்லாருமே வந்து பயங்கர சாக்காயிறாங்க. ஏன்னா அது இருக்கிறதுலே பயங்கரமான ஒரு டிராகன் போனமா, அதாவது ரேரான டிராகன் போனே. உடனே அந்த பிரின்ஸ் பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா அப்படியே ஹீரோட காலில் விழுந்துடுறான். மாஸ்டர் ரொம்ப நன்றி மாஸ்டர் அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே அவன் உள்ள போயிட்டு அந்த டிராகன் பொண்ணு யூஸ் பண்ணி ஃபவுண்டேஷனை வந்து பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்மளுங்களாம் வெளியே இருக்காங்க. அப்படியே அவன் ஃபவுண்டேஷன் பில்ட் பண்ணும்போது பயங்கரமான வெளிச்சம் வரும். நம்ம ஜூனியர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஃபவுண்டேஷன் பில்ட் பண்ணிட்டார் அப்படின்னு நல்லா கத்திக்கிட்டு இருப்பானுங்க. அப்படியே அந்த அட்வைசரை காட்டுறாங்க. பிரின்ஸ் ஃபவுண்டேஷன் பில்ட் பண்ணுறது அவனுக்குமே வந்து தெரியுது. அதுக்கப்புறம் அப்படியே ஹீரோவை காட்டினா ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த இடத்துல உட்காந்து மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கான். ஹீரோக்கு பயங்கரமாக வந்து பசிக்கும். ஹீரோ சாப்பிடலான்னு போவானா அந்த டைம்ல இவங்களாம் வந்து திருப்ப கெடுத்து விட்டுறாங்க. அவங்க வந்து ஹீரோ கிட்ட பயங்கரமா பசிக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்றாங்க. அப்ப ஹீரோ சொல்றான் அந்த கோஸ்ட் கிங் செக்ட் ஆளுங்கெல்லாம் அடிச்சு காலி போனா இல்லையா அவனுக்கு கிட்ட நிறைய வெப்பன்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் சொல்றான் மாஸ்டர் அந்த வெப்பன்ஸ் எல்லாம் சாப்பிட முடியாதுன்னு. கிறுக்கு போயில சொல்றதா ஃபர்ஸ்ட் ஒழுங்கா கேள்ற அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றான். அந்த வெப்பன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் வித்துட்டு அதை யூஸ் பண்ணி நம்ம சாப்பாடு வாங்கிடலாம்டா. நம்ம ஹீரோ சொன்ன பிளானுக்கு ஓகே சொல்லிட்டு இவனுங்களை பார்த்தீங்கன்னா அந்த வெப்பன்ஸ் எல்லாம் தூக்கிட்டு போக ஆரம்பிக்கிறானுங்க. இவங்க நடந்து தான் வந்து போய்கிட்டு இருக்கானுங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் சொல்றான் மாஸ்டர் இப்படியே நடந்து போனா நம்ம டவுனுக்கு போறதுக்கு 2 நாள் ஆயிரம் அப்படின்னு. அந்த பிரின்ஸ் கேட்குறான் மாஸ்டர் நம்ம ஏன் நடந்து போய்கிட்டு இருக்கோம் நம்ம பறந்து போலாமே அப்படின்னு. நம்ம ஹீரோக்கு தான் பறக்கவே தெரியாது. அப்போ ஹீரோ என்ன சொல்றான் டே நடந்து போறதும் ஒரு எக்ஸசைஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை வந்து சமாளிச்சிடறான். அப்படியே டவுனுக்கு போனதுக்கு அப்புறம் ஹீரோ வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கா கண்டிப்பா அந்த வெப்பன்ஸ்ல தான் நிறைய காசு கிடைக்கும் அப்படின்னு. அப்போ டக்குன்னு ஹீரோ பக்கத்துல இருந்த ஒருத்தன் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே விழுந்துடுறான். யாரா அவன் கீழே விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாப்பானா அப்போ சிஸ்டம் ஓப்பன் ஆகி இவன் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஆள் அப்படின்ற மாதிரி சொல்லுது. இவன் தான் பார்த்தீங்கன்னா ஹீரோட அடுத்த ஸ்டூடெண்ட். அவன்கிட்ட சுப்ரீம் போன்லாம் இருக்கும். ஹீரோ அவனை எழுப்பலாம் ட்ரை பண்ணுவோம்னா அப்போ அங்கிருந்து ஒருத்தர் சொல்றான் இவன் ஒருத்தனை கொன்னுட்டான் அப்படின்னு. அப்போ ஹீரோ கேட்கறான் டேய் நான் கொன்னது நீ கண்ணால பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனைல தப்பிப்பானா. கீழே விழுந்திருக்கிறோம் நான் பார்த்தேன். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் என்ன சொல்றான் டே நம்ம மாஸ்டர் ஏற்கனவே ஒருத்தனை அடிச்சு காலி பண்ணிட்டு இருக்காரு. சீக்கிரமா வாங்கலாம் இங்க நிறைய கார்ட்ஸ் இருக்காங்க எல்லாரும் நம்ம அடிச்சு காலி பண்ணுவோம் அப்படிலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. இவன் அந்த இடத்துல புதுசா ஒரு பிரச்சனை உருவாக்கிட்டு இருக்கான். அப்போ பிரின்ஸ் அந்த இடத்துக்கு வந்து அங்க அந்த கார்ட்ஸ் எல்லாரையும் போக சொல்லணும்னா உடனே பார்த்தீங்கன்னா அவனுங்க எல்லாரும் ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே ஓடிடுறானுங்க. இதை பார்த்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் நீ வேற ரவுல்ரா அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ டே இவனை தூக்குடா அப்படின்னு சொல்லுவானா. டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவன் போய் பிரின்ஸை தூக்கிறான். அடைய முட்டா போயிலே கீழே விழுந்திருக்கானே இவனை தூக்குடா அப்படின்னு சொல்லுவான். சாரி மாஸ்டர் என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் இவன் கண்ணை முழிக்கிறான். கண்ணை முழிச்சோன்னே நான் செத்துட்டான் அப்படின்னு கேட்கறான். அடே நீ சாகலடா அப்படின்னு சொல்லுவாங்களா. அப்ப நீங்களாம் செத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அடே கிறுக்கு போயிலே யாரும் சாகல எங்க மாஸ்டர் என்ன காப்பாத்திட்டாரு அப்படின்னு சொன்னோன்னே ஏன் என்ன காப்பாத்தினீங்க அப்படின்னு சொல்லி கதறி கதறி அழுற வச்சிடறான். ஏன்டா அழுகுறன்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்களா அது ஒரு பெரிய ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். அவனோட ஸ்டோரி ஹீரோக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. ஏன்னா ஹீரோ அந்த ஸ்கிரிப்ட் வந்து படிச்சிருக்கானம்மா. அவனோட ஸ்டோரியை பத்தி அங்க சொல்லிக்கிட்டு இருப்பானுங்க. நம்ம எல்லாம் கதறி எழுதிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ மட்டும் அந்த இடத்துல சிரிச்சுக்கிட்டு இருப்பான். அதாவது அவங்க அப்பா அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க அம்மா. அதுக்கப்புறம் அவங்க அங்கிள் கிட்ட தான் வளர்ந்துருக்கான். அவன் அங்கிள் பார்த்தீங்கன்னா ஒரு கெட்டவர். அதுக்கப்புறம் அவனை பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு துரத்தி விட்டார். அப்போ ஹீரோ வந்து என்ன சொல்றான்னா இதுக்கப்புறம் இதுதான் உன்னோட வீடு நீ என்னோட ஸ்டூடெண்டா சேர்ந்துக்கிறியா அப்படின்னு கேட்கிறான். அவன் என்ன சொல்றான் இல்ல முடியாது என்னோட சுப்ரீம் போன் ஐடி இல்லை என்னால கல்டிவேஷனே பண்ண முடியாது அப்படின்னு சொல்றான். ஹீரோ சொல்றான் நீ உனக்கு கவலைப்படாத அதை நான் வந்து சரி பண்ணிடுறேன் அப்படின்னு. உடனே பார்த்தீங்கன்னா அவன் ஹீரோ காலில் வந்து விழுந்துடுறான். மாஸ்டர் அப்புறம் சீக்கிரமா அதை செய்யுங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருமே மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் வந்து தட்டி விட்டுருங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷனே கொஞ்சம் ஆளில் போட்டு வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோமே உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷன் ஆகட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட